வந்து நீங்கெல்லாம் இவ்வளோ சொன்னதுனால நான் நடிக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன். பாடத்தை கையில கொடுப்பா. இந்தாங்க பாடம். பாடத்தை வாங்கிட்டேன். அங்க நடந்தெல்லாம் ஒண்ணு சொல்ல. அப்பா லடிக்கு எப்படிப்பா சம்மதிக்க வச்சு? வேற எப்படி, எல்லாம் நம்ம டெக்னிக் தான். பையன் கனெக்ட் பண்ணிருப்பான். அவன் ட்ரை பண்ணா ஓகே ஆக இருக்குமா? ரொமான்ஸ் விஷயத்தை கொஞ்சம் சொல்றா. இன்னும் என்னடா சொல்றது? பாரு மீசையெல்லாம் பனியா இருக்குது. பின்ன நான் பண்ண காரியத்துக்கு மீசையில பனி ஓட்டாம இருக்குமா? எப்படிடா சொல்லுவேன், எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாம் இவனாலதான். பனின்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை நிக்க வச்சு சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டேன். அதான பார்த்தேன். இந்த ட்ரூப்ல காதல் மன்னனா அது வாசுவாதான் இருக்க முடியும். நான் பிறந்த நாட்டு மண்ணை நான் மிதிக்க கூடாதா? நான் கொஞ்சி தவழ்ந்து மொழி பேசி வந்த தமிழகத்து மண்ணிலே எனக்கு இடமில்லையா? முச்செடிகளும் விஷப்பூண்டுகளும் விளைவதற்கு இடமளித்த பூமாதேவியே, என்னை தாங்க மறுத்து விடுவாயா? இவ பேசுறத கேட்டா எனக்கே வயித்துக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. ஆடியன்ஸ் எப்படா பொறுத்துக்க போறாங்க? வேற வழி இல்லையே. மெட்ராஸ் பக்கம் போயிடலாம், அது ஒரு வழி இருக்கு. இவ பேச ஆரம்பிச்சது ஆடியன்ஸ் கத்தி கலாட்டா பண்ண ஆரம்பிச்சுட்டா என்னடா பண்றது? அவ பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டா? அன்று இமயத்தின் உச்சியில் கொடி நாட்டினான் இமயவரம்பன் சேரலாதன். சரி, அது கடலுக்கு அப்பாலும் சென்று வெற்றி தூண் நாட்டினான் எங்கள் ராஜராஜேந்திர சோழன். ஐயோ ஹலோ, அந்த கங்கை கொண்டானுக்கு கலிங்கத்து அதை விட்டுருங்களேன். அது முன்னோர் பண்ண தப்பு. அது என்னத்துக்கு இப்ப கிபி 2000க்கு வாங்கலாம் ப்ளீஸ். ஹலோ ஹலோ, நீங்களா பாடம் படிச்சிட்டு? சின்ன வயசுலயே படிச்சிட கூடாதா? நாடகத்து பாடம் சார். காதுல தேன் பாஞ்ச மாதிரி இருக்கு. எறும்பு கடிக்கும் அறிவு கெட்டவன. இப்ப இந்த மாமியார் மங்களங்கிற நாடகத்துக்கு தான் நாங்க பாடம் படிக்க சொன்னோம். நீங்க எதையோ படிக்கிறீங்களே. அடாடாடா, அந்த நாடகம் நான் எத்தனை தடவை பாத்திருக்கேன். அதுல ஒண்ணு தப்பு வராது. இதுதான் கஷ்டம். அது சரி, இன்னைக்கு மாமியார் மங்களத்தை மாத்தி பேசிடாதீங்க. அதான் பாக்க போறீங்களே. நாங்க பாக்க போறது இல்லைங்க, இந்த பாவப்பட்ட ஆடியன்ஸா பாக்க போறாங்க. சேரா மண்ணா செப்புவதுடே. மண்ணா போச்சு. மங்கள மாமி கையில சிலம்பா. இந்த கோபு பாபு ட்ரூப் பேரையே நாசமாக்கிடுவா போல இருக்கு. ஏதாவது பேரை மாத்தி வச்சுடலாமா? என்ன தெரியுமா? சேரா மண்ணா செப்புவதுடே. என்னடா ஏன் பேசிட்டு பா போல இருக்கு? இன்னைக்கு நாடகம் க்ளோஸ். மங்களா மங்களா, பிராணநாதா. பிராணநாதா இல்ல, நாளைக்கு தான் அது. இன்னைக்கு பிராமணநாதா. நான் கொஞ்சி தவழ்ந்து மொழி பேசிய இந்த தமிழக மண்ணிலே எனக்கு இடமில்லையா? நான் பிறந்த இந்த மண்ணிலே நான் கால் வைக்க கூடாது. இனி இப்ப மிதிச்சது என் மண்ணு இல்ல, என் காலு பட்ட காலிலேயே படும். இந்த பாரு நீ மங்களம் டயலாக் மறந்துட்டோட. என்னடா நாளை டிராமாக்கு பேச வேண்டிய டயலாக் இன்னைக்கு பேசுறடா? மகாலட்சுமி, மகாலட்சுமி. முச்செடிகளும் விஷப்பூண்டுகளும் விளைவதற்கு இடமளித்த பூமாதேவியே, என்னை ஏற்க மறுத்து விடுவாயா? சேரா மன்னா செப்புவதுடே. பட்டு விட்டதானாதா? இல்ல பரவாயில்ல. இது வந்து நம்ம ஆத்துல எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு, அதுலதான் மனசு குழம்பி போய் நீ இந்த மாதிரி பேசுறேன்னு எனக்கு தோன்றது. மங்களம் சேரா மன்னா செப்புவதுடே. மங்களம், இன்று என்பது வேறு, நாளை என்பது வேறு. நாம எப்போ ஆத்துல இந்த மாதிரி தான் சுத்த தமிழ்ல பேசி போன எல்லாருக்கும் தெரியுமா? தேஷுவுக்கு பூணல் போடணுங்கிறத நீ மியூசிக் ஏத்துறோம். என்ன குட்டி, நீ இங்க நின்னுட்டே பேசு. பொம்மநாட்டி எல்லாம் ஆத்துக்குள்ள இருக்கிறதா அழகு. சேரா மன்னா செப்புவதுடே. தேஷுவுக்கு பூணல். சேரா மன்னா செப்புவதும் தொத்து வியாதி. என்ன நம்ம சேஷுக்கு வயசாயிட்டே போறது, அவனுக்கு எப்போ பூணல் போடுறது? இமயத்தின் உச்சியில் சென்று வெற்றி கொடி நாட்டினான் எங்கள் இமயவரம்பன் சேரலாதன். கடலுக்கு அப்பாலும் சென்று வெற்றி தூண் நாட்டினான் எங்கள் ராஜராஜேந்திர சோழன். சனியன் 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 சனியன். இப்ப யாருக்கு பூணல்? ராஜேந்திர சோழனுக்கா பூணல்? நம்ம சேஷுவுக்கு பூணல். நீங்க மங்களம். ராஜராஜேந்திர சேஷு மங்களம். ஜனகணமன பாடில வா வா. சேஷுக்கண்ணா, அப்பாவுக்கு துண்டு கொடுந்தியா? படம் அறிவு கட்டணும் திருப்பல. அந்த அம்மா ஸ்டேஜ்ல இருந்தா நான் நடிக்க மாட்டேன் சார். எனக்கு தான் அப்படி தோன்றது. வா என்ன சொல்லு, உன் மனசுல இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லு. அம்மா எனக்கு பூணல் போன சார். சாரா நான் அப்பாடா. அப்பாடா நைனா, அம்மா பூணல் போன நைனா. பாத்தியா, பூணல் போட்டுக்கணுங்கிறத குழந்தை அப்படி சொல்றது.
குழந்தைக்கு அவ்வளவு ஆசை பூனல் போட்டுக்கணும்னு காத்தாடி நூல்லாம் அறுத்து பூனலா போட்டு இது பழைய பூனல் புது பூனல் போடணும் அது கட்ட பத்தியா நம்ம குழந்தை சேஷு நம்ம குழந்தை அவனுக்கு உபநயனம் பண்ண சரி நீ சொல்லு. அரசனும் அரசியும் தனிமையில் இருக்கும் அந்த புறத்தில் உனக்கு என்ன வேலை? சென்று விடு. சார் இதான் சார் நான் அப்போ சொன்னேன். சட்டை வேற கட்டிட்டீங்க, ரொம்ப குளிருது, ஆளை விட்டுருங்க சார், நான் மெட்ராஸ்க்கே போயிடுறேன். மெட்ராஸ் போகணும்னு ஆசையா தான்டா இருக்கு. ஊருக்கு போறத பத்தி இப்பவா பேசுறது? டயலாக் பேசி அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி போ. அப்பா எனக்கு ரொம்ப நாளா பூனால் போட்டுக்கணும்னு ஆசை, அதனாலதான் சொல்றேன். ஐயோ சார், ஐயா நைனாவை காணாமே. ஏன் சோசியல் டிராமால இந்த அம்மா ராணி மாதிரி வசனம் பேசுறா? அதான் டைரக்டோரியல் டச். ஓஹோ, ராணி மாதிரி வாழ வேண்டிய அந்த அம்மா அமாவாசை தர்ப்பணம் பண்ற சாஸ்திரிய கல்யாணம் பண்ணிட்டாலும் ஆமா, அத டைரக்டர் அப்படியே சஜஸ்டிவா காட்டுறார். பியூட்டிஃபுல் டிராமா. அமைச்சூர் நாடக நடிகர்களின் சார்பாக விழுந்த பாபு பாபு ஸ்ரீ ஸ்ரீ நர்சிங் ஹோம்னு கூட்டிட்டு வந்துட்டேன்டா. ஏமா உடம்புக்கு எப்படி இருக்கு? உடம்புக்கு ஒரு இழவும் இல்ல, ஏதோ திங்க தெரியாம தின்னுட்டா, அஜீரணத்துல வாந்தி எடுத்திருக்கா. அத போய் எல்லாரும் கர்ப்பம்னு கரெக்டா பண்ணி விட்டீங்க. என்னங்க இன்னைக்கு டிராமால நானே ஆக்ட் பண்றேனே. சிம்லால மகாலட்சுமிக்கு நல்ல வரவேற்பு இருக்கு, அதனால அவளும் ஒரு ரோல் பண்ணிட்டா, நீ ஒரு ரோல் பண்ணு.
நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சீங்களே, அது யார் தெரியுமா? 5 வருஷமா போலீசாரால தேடப்பட்ட ஒரு பயங்கர கொள்ளைக்காரன். உங்களை பாராட்ட இன்ஸ்பெக்டர் வந்துகிட்டே இருக்காரு.